जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். தன் கையே தனக்குதவி, ஸ்தோத்திரமும் கண்டனமும். 1976ஆம் ஆண்டு பிற்பகுதியில் ஒரு தினம். இன்றைக்கு ஒரே விஷயமாக 2 தினசான அபிப்பிராயங்கள் என்னிடம் வந்தன. ஒன்று எனக்கு ஸ்தோத்திரம், இன்னொன்று வசவு. கௌரவமாக நாசூக்காக வைதார்கள் என்று நான் குற்றம் சொல்லவில்லை. அவர்கள் வைததில் எனக்கு புத்திமதி இருப்பதாகவே தெரிந்து கொள்கிறேன். ஸ்தோத்திரத்தை விட வசவுதான் எப்போதுமே ஒருத்தனுக்கு நல்லது பண்ணுவது. ஸ்தோத்திரம் கர்வத்தில் கொண்டு விட்டு ஆத்ம ஹானிக்கு தான் வழி செய்கிறது. ஒருத்தர் வைகிற போதுதான் நமக்கு நம் தப்பு தெரிய இடம் ஏற்படுகிறது. அதனால் அதை திருத்திக் கொண்டு ஆத்மாவை சுத்தி பண்ணிக்கொள்ள வழி உண்டாகிறது. ஆகையால் நமக்கு நல்லது செய்வது யார் என்றால் நம்மை ஸ்தோத்திரம் செய்கிறவன் இல்லை, நாம் பண்ணுகிற தப்பை சொல்கிறவன் தான். சொல்கிறதுண்டு, சிரிக்க சிரிக்க சொல்கிறவர் மற்ற பேர், அழ அழ சொல்கிறவர் உற்ற பேர். ஒரே விஷயமாக இப்படி 2 வித உபச்சாரங்களும், நான் கர்வப்படும்படி ஸ்தோத்திர உபச்சாரமும், எனக்கு புத்தி வரும்படி கண்டன மகா உபச்சாரமும் கிடைத்தன. எப்பொழுதோ எங்கெங்கேயோ நான் சோசியல் சர்வீஸ் பற்றி சொன்னதை இப்போது போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ. கல்கியில் அச்சமயம் வெளியாகி வந்த ஜீவகாருண்யம் என்ற ஸ்ரீ பெரியவர்களின் உரை தொகுப்பு தொடர் குறிப்பிடப்படுகிறது. இத்தொடர் நமது இந்நூலின் முந்தைய உரையான பரோபகாரம் என்பதில் அடங்கும். அதை இப்போதுதான் நான் புதுசாக எழுதுகிறேனாக்கும் என்று நினைத்து கொண்டுதான் ஒருத்தர் வந்து அதற்காக என்னை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு போனார். அதனால் எனக்கு கர்வம் வந்துவிடப் போகிறதே என்று அம்பாளே அனுப்பி வைத்த மாதிரி தம்பதியாக 2 பேர் வந்து இதை பற்றியே வேறே தினசான அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போனார்கள். அவர்களில் அகமுடையான் கொஞ்சம் எடுத்து கொடுத்தவுடன் பெண்டாட்டியும் சேர்ந்து கொண்டு விட்டாள். வசவு வசவு என்று நான் சொன்னாலும் அவர்கள் தாபத்தை ரொம்ப அடக்கிக் கொண்டு வார்த்தையில் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் மரியாதை குறைவாக ஒரு சொல் கூட சொல்லாமல் தான் பேசினார்கள். கோபப்பட வேண்டிய இடத்தில் துக்கப்பட்டு கொண்டே சொன்னார்கள். ஆனாலும் அதை வசவு என்று வைத்துக் கொண்டால்தான் எனக்கு ரோஷம் வந்து கொஞ்சம் டீப்பாக என்னை நானே அலசி பார்த்துக் கொள்வேன் என்று தோன்றியதால் வசவு வசவு என்று சொல்கிறேன். பொது தொண்டும் குடும்ப பணியும். சோசியல் சர்வீஸ் பற்றி நான் சொன்னதில் அவர்களுக்கு என்ன ஆட்சேபம்? சோசியல் சர்வீஸ் என்பதை நான் ஓவர் எம்பசைஸ் பண்ணி மிகையாக அழுத்தம் கொடுத்து சொன்னதால் செல்ஃப் சர்வீஸ், அவனவன் தனக்கு செய்து கொள்ள வேண்டியது, டொமஸ்டிக் சர்வீஸ் குடும்பத்துக்கான பணி ஆகியவை எல்லாம் கெட்டு போகும்படியாக பண்ணி இருக்கிறேன் என்றுதான் ஆக்ஷேபம். அவர்கள் ஆக்ஷேபம் என்று சொல்லி சண்டை போடாமல் அழுதுவிட்டுத்தான் போனார்கள் என்றாலும் இதுதான் அதற்கு அர்த்தம். நான் எப்பொழுது எதை சொன்னேனோ, பத்திரிகைக்காரர்கள் இப்பொழுது அதில் எதை போடுகிறார்களோ, அவனவன் தனக்குத்தானே பண்ணிக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் தன் வீட்டுக்கு பண்ண வேண்டிய டியூட்டிகளையும் விட்டுவிட்டு பரோபகாரம் என்று போக வேண்டும் என்று நான் நினைத்ததே இல்லை. அப்படி நான் அட்வைஸ் பண்ணவும் மாட்டேன். ஆனாலும் உபன்யாசம் என்று செய்கிற போது இதை பற்றி விசேஷமாக சொல்லாமல் இருந்திருக்கிறேன் போல் இருக்கிறது. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒருவன் செய்து கொள்வது சொந்தமாக ஏற்பட்ட ஸ்வபாவமான சமாச்சாரம். இதை பற்றி வெளி மனுஷர்கள் விசேஷமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதில்லை. சமூகம் முழுவதற்கும் நல்லதற்கானதை சொல்லவும் அதற்காக திட்டங்களை போட்டு காரியங்கள் பண்ணவும் தான் நாங்கள் ஆச்சாரிய பீடங்கள் ஏற்பட்டிருக்கிறோம். அதனால் சோசியல் சர்வீஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி இருப்பேன். ஹிந்து மதமும் தனி மனிதனும்.
இதனால் இண்டிவிஜுவல், தனிநபர், ஃபேமிலி, குடும்பம் இதுகளை நாங்கள் இரண்டாம் பட்சமாய் வைத்துவிட்டோம் என்று அர்த்தமே இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், ஹிந்து மதம் இண்டிவிஜுவலை சுத்தி செய்கிறதற்குத்தான் முதலிடம் கொடுக்கிறது. மற்ற மதங்கள் மாதிரி அதில் சோசியல் ஸ்பிரிட், சமூக உணர்வு இல்லை என்று அந்த மற்றவர்கள் கண்டனம் செய்கிற போது, நாமும் இப்படி ஒரு மதம் இருந்தால் அது உசந்ததில்லைதான் என்று தப்பாக நினைத்துக் கொண்டு அவர்களிடம், அதெல்லாம் இல்லை, எங்கள் மதத்தில் பரோபகாரத்தை பற்றி எவ்வளவு இருக்கிறது பாருங்கள், அதுதான் எங்களுக்கு முக்கியம் என்று டிஃபென்சிவில், தற்காப்பில் ஆர்கியூ பண்ணவே வேண்டாம். ஏனென்றால் வாஸ்தவத்திலேயே சொசைட்டியை விட நம் மதத்துக்கு இண்டிவிஜுவல் தான் முக்கியம். அவனவனும் தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானத்தால் அவனவனை சுத்தி செய்து கொள்வதுதான் நம் மதத்துக்கே உயிர்நிலை என்பது என் அபிப்பிராயம். இண்டிவிஜுவல்களின் ஸ்வய அனுஷ்டான பலத்தினாலும் அவர்களுடைய பரிசுத்தியின் சக்தியினாலும் தான் இந்த மதம் மற்ற எந்த மதமும் தோன்றுவதற்கும் முன்னால் இருந்து 10,000 லட்சம் வருஷங்களாக அந்த எல்லா மதங்களும் இதன் மேல் படையெடுத்து வந்ததையும் மீறி இன்றைக்கு எந்த மதமும் இல்லாத நாஸ்திக்யம் கரை புரண்டு வந்தும் கூட சமாளித்து ஜீவனோடு இருக்கிறது என்பதே என் அபிப்பிராயம். ஹிந்துக்களின் மதத்துக்கு உயிர்நிலை தனி மனுஷனின் ஸ்வதர்மப்படியான சுத்த வாழ்க்கை, கிறிஸ்தவர்கள் மதத்துக்கு உயிர்நிலை பரோபகாரம், துருக்கர்கள் மதத்துக்கு உயிர்நிலை கட்டுப்பாடு என்பது என் அபிப்பிராயம். பொதுவில் ஹிந்து மதம் தவிர மற்ற எல்லா மதத்தினருமே ரொம்பவும் ஆர்கனைஸ்டாக இருப்பார்கள். நமக்கு ஆர்கனைசேஷன் போதாது. இங்கே தனி மனுஷ சக்தியாலேயே மதம் ஜீவிக்கிறது. மற்ற மதங்களுடன் வித்தியாசம். சங்கம் சரணம் கச்சாமி என்பதாக புத்தர் பல பேர் சேர்ந்து ஆர்கனைசேஷனாக மதத்தை காப்பாற்றும்படி பண்ணினார். கிறிஸ்டியானிட்டியிலும் மாஸ், காங்கிரகேஷன் என்று எல்லாரும் சேர்ந்துதான் செய்கிறார்கள். மசூதியிலும் இப்படித்தான். இஸ்லாம்காரர்களுக்குள் இருக்கிற ஆர்கனைசேஷனல் கட்டுப்பாடு சொல்லி முடியாது. சிக்குகள், பார்சிக்காரர்கள் மாதிரி எண்ணிக்கையிலே குறைச்சலா இருக்கிறவர்களை பார்த்தாலோ அங்கேதான் எண்ணிக்கைக்கு எதிர் ப்ரொபோர்ஷனில் ஆர்கனைசேஷன் கட்டுப்பாடு இன்னும் ஜாஸ்தியாயிருக்கிறது. தங்களுடைய சின்ன சமூகம் சிதறிவிடக் கூடாது என்பதாலேயே அவர்கள் சமய ரீதியில் சமூகம் முழுவதும் பிரியாமல் ஒட்டி கொண்டிருக்கும்படி வைத்து நடத்துகிறார்கள். ஹிந்து மதம் தவிர மற்றவை எல்லாமே சோசியல் பேஸ்ட், சமூகத்தை அடிப்படையாக கொண்டவை என்கிறபடிதான் அவற்றின் மத வழிபாடு அமைந்திருக்கிறது. தனியாக அவனவனும் மெடிடேட் பண்ணுவது, தியானிப்பது என்பது எந்த மதத்திலும் இல்லாமல் இல்லை. புத்த மதத்தில் குறிப்பாக இது விசேஷ ஸ்தானம் பெற்றுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட கூட்டு பூஜை தவிர வீட்டு பூஜை என்று மற்ற மதங்களில் இல்லை. எல்லோரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு, வர்ண ஆசிரமங்களால் ஏற்படும் தனித்தனி அனுஷ்டானம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே விதமான அனுஷ்டானங்கள் என்பவைதான் மற்ற மதங்களில் முக்கியமாக இருக்கின்றன. மற்றவர்கள் சர்ச்சில், மசூதியில், குருத்வாராவில் கூட்டு வழிபாடு பண்ணுகிறார்கள் என்றால் நாமும் தானே கோயிலில் சேர்ந்து உற்சவாதிகள் பண்ணுகிறோம் என்று கேட்கலாம். வாஸ்தவம்தான். ஆனால் அவர்கள் மாஸ், நமாஸ் பண்ணுவது போல கோயில்களில் நாம் கூட்டு பிரார்த்தனை ஒன்றும் செய்வதில்லை என்பதை கவனிக்க வேண்டும். கோயில்கள் தான் நம் வேத பாரம்பரியத்துக்கே பேக் போன், முதுகெலும்பாக இந்த நாகரிகத்தை காப்பாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறது என்றாலும் கோயில் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஈஸ்வர பிரசாதத்தை இண்டிவிஜுவல் அனுஷ்டானத்தால் விருத்தி பண்ணி கொள்ளும்படியாகவே நம் மதம் அமைந்திருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.